டீலக்ஸ் இருக்கு, ஷூம் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் இருக்கு, அதே நேரம் ஹங் இருக்கு. இன்னும் வந்து விலைகள் அதிகரிக்க போகுதுன்றபடியா நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாகனங்களை வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த மாதம் எங்கிட்ட வந்து எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நிறைய பெனிஃபிட்டோட நாங்கள் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. Zoom 125Rன்னு சொல்லி ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல், நல்ல மைலேஜ் தரக்கூடிய. நார்மலாக 1 லிட்டருக்கு 55 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருது. இந்த பைக் வந்து ஸ்டாண்ட் தட்டுப்பட்டு இருந்தால் பைக் ஸ்டார்ட் வராது. இந்த டிஜிட்டல் மீட்டரில் எங்களை டைம் பார்த்துக்கலாம், கேலண்டர் இருக்குது, ஃபியூல் நல்ல வேலை செய்யும், சிங்கிள் ABS. கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் செய்ய ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 70 மட்டும் பாவிக்குது. சாதாரண சின்ன ஓட்டங்களுக்கு 50 கிலோமீட்டர் நார்மலாக ஓடும். பைக்கின் பெருமதியில் 50% நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லீசிங்கில் கட்டணும். ஹங் 160 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எங்கள்கிட்ட தேவையான ஸ்டாக்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட ஹீரோவில் எடுக்கிற எல்லாத்துக்குமே மெயினாக நாங்கள் சொல்கிறது 5 years வாரண்டி வருது. அடுத்தது இருக்குது எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது. நல்ல ஸ்போர்ட்டிவான ஒரு சூப்பர் பைக்கில் வந்த ஹெட்லைட். விலை கூடின பைக் எல்லாமே இப்போ என்ன செய்யணும் சொன்னால் அந்த USD ஃபோக்கில் தான் வந்திருக்கு. மிகவும் குறைஞ்ச விலையில் ஒரு பெரிய பைக் ஒன்று தேவைன்னு சொன்னால் இந்த பைக்கு எடுக்கலாம். பைக் எடுக்கிறவருக்கு கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐசி கட்டாயம் தேவை. ஐசியோட சேர்த்து பாஸ்போர்ட் சைஸில் 2 ஃபோட்டோஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவை. விலையும் அதிகரிக்க போகுது. அநேகமாக 15ஆம் தேதி பிறகு விலையில் ஒரு பாரிய மாற்றம் ஒன்று வரும். வணக்கம், நாங்களே இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் சுண்ணாகத்தில் இருக்க ஸ்டார் மோட்டர்ஸ் தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் மோட்டர்ஸின் முதலாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு வழங்க போயிடும். இன்றைய தினம் வந்து அதிகளவான வாகனங்கள் வந்திருக்கு, மோட்டர் பைக் எல்லாம் வந்திருக்கு. ஹீரோ பிராண்ட் மோட்டர் பைக் என்று சொன்னாலும் தெரியும். வந்து டீலக்ஸ் இருக்கு, ஷூம் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் இருக்கு, அதே நேரம் ஹங் இருக்கு. இந்த 4 மாடல் மோட்டர் பைக்கும் வந்திருக்கு. அதுவும் வந்து என்னென்ன வேரியண்ட்ல வந்திருக்கு, அதே நேரம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நாங்களும் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து சுண்ணாகத்துல இருந்து நீங்கள் KS வீதியால் வந்து மல்லாகம் போகிற பகுதியில் வந்து மதவடி இருக்குது. சுண்ணாகம் மதவடி என்றா தெரியும். மதவடிக்கு அருகாமையில் தான் ஒரு கிட்டத்தட்ட 150 மீட்டர் தொலைவில் மல்லாகம் போகிற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் மோட்டர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்து என்னென்ன விலைகளை வந்து எல்லா வாகனங்களும் வந்துருக்கு நான் பார்க்க போகிறோம். லீசிங் வசதிகள் இருக்கா, லீசிங் வசதியிலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு தான் பார்க்க போகிறோம். மோட்டர் பைக் வாங்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த காணொலியை வந்து அவங்களை ஷேர் பண்ணி விடுங்க. மோட்டர் பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து விலைகள் அதிகரிக்க போகுதுன்றபடியா நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாகனங்களை வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போவே வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கன்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போயிட்டு பார்ப்போமாங்க. எங்களோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நாங்கள் இப்போ ஹீரோ ஷோரூம் போகிறோம். மல்லாது வந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஹீரோ ஷோரூம் இருக்குது. என்னென்ன பிராண்ட் மோட்டர் பைக் வந்திருக்கு, என்னென்ன விலையிலேருந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாமே வந்து அண்ணாட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 என்னென்ன வகையில் வந்து மோட்டர் பைக் வந்திருக்கு, அதே நேரம் என்னென்ன மாதிரி விலை கழிவுகள்? எங்கிட்ட வந்து இப்போ ஹீரோவில் 5 years வாரண்டியில் தான் பைக் என்ன நாங்கள் லான்ச் பண்ண பைக் எல்லாமே 5 years வாரண்டி. அதில் இப்போ கடைசியாக வந்த மாடல்னு சொன்னால் லேடிஸ் பைக் Zoom 125Rன்னு சொல்லி பார்க்கலாம். பைக் உள்ளுக்கு இருக்கீங்க. ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நிறைய மோட்டர் பைக்கெல்லாம் நிற்கிது. இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் ஹீரோ Zoom 125R. ரைட், Zoom 125R இந்த மாடல் மோட்டர் பைக்கில் பார்க்க போகிறோம். ரைட், இந்த மோட்டர் பைக்கை பற்றி சொல்லுங்கள். நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்? இது வந்து ஃபீச்சர்ஸ்னு சொன்னாலே இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல், நல்ல மைலேஜ் தரக்கூடிய. சாதாரணமாக எங்கள்கிட்ட எடுத்த பைக் எல்லாமே இப்போ நார்மலாக 1 லிட்டருக்கு 55 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருது. அது இல்லாமல் LED சிக்னல், நல்ல டிஜிட்டல் மீட்டர். ரைட். கூடுதலாக இதில் ஸ்பெஷலாக வந்து கீழேயே எல்லாமே இருக்குது. ஷீட் ஓப்பன் பண்ணுறது, ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறது, எல்லாமே பைக்கை விட்டு இறங்காமே என்ன செய்யலாம்னு சொன்னால் ரைட், அங்கே சூச்சிலே ஓன் பண்ணால் இங்கே வருது. ரைட். அதே மாதிரி சூச்சிலேயே ஷீட் டைம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்பேஸும் வந்து இருக்கு, பெரிய ஸ்பேஸும் இருக்குது. ரைட். அதை விட இப்போ ஞாபக சக்தி குறைவான ஆட்களுக்கு கூடுதலாக நாங்கள் ஸ்டாண்ட் தட்ட மாட்டோம். ஸ்டாண்டு தட்ட மறந்துடுவோம். இப்போ ரோட்டில் போக்கில் என்ன சொல்லுவாங்க, இந்த பைக் வந்து ஸ்டாண்ட் தட்டுப்பட்டு இருந்தால் பைக் ஸ்டார்ட் வராது. பைக் ஸ்டார்ட் வராது. நார்மலாக ஸ்டாண்டை தட்டுனா மட்டும்தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் மீட்டரில் எங்களை டைம் பார்த்துக்கலாம், கேலண்டர் இருக்குது. அது இல்லாமல் எங்களோட ப்ளூடூத் கனெக்ஷன், சகல விதமான ஆப்ஷன்ஸும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இது கொடுத்துருக்காங்க. அதை விட i3 சிஸ்டம், ஃபியூல் நல்ல வேலை செய்யும், சிங்கிள் ABS. மற்றது எல்லாத்துக்குமே 5 years வாரண்டி கிடைக்கும் உங்களுக்கு. டிஜிட்டல் மீட்டராக இருக்கட்டும், இந்த LED சிக்னல்ஸாக இருக்கட்டும், LED ப்ரொஜெக்டர் லேம்பாக இருக்கட்டும், அதை பிரேக் லைட், சகலத்துக்கும் ஆக்சிடென்ட் டேமேஜ் ஒன்றும் இல்லாட்டி 5 years வாரண்டி, இன்ஜினுக்கு 5 years வாரண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய 5 years வாரண்டி இருக்குது. கம்பெனியால் 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. ரைட். மற்றது 2 ஃப்ரீ சர்வீஸும் கம்பெனியால் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ரீ சர்வீஸ். அது இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் என்ன செய்ய ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
எங்கிட்ட வந்து எடுத்த ஆக்களுக்கு தெரியும். அதோட புதுசாக வர்ற ஆக்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மோட்டர் பைக்கில் வந்துன்னா நம்மள ஃபியூவல் கெப்பாசிட்டி என்ன மாதிரி என்ன ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து எங்களுக்கு டோட்டலாக ஒரு 5 லிட்டர்ஸ் அப்படி தான் அடிச்சுக்கலாம். 5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மற்றது வந்து இது வந்து ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்து மற்றது டயர் என்ன மாதிரி சைஸில் நம்ம டயர் வந்து இதில் பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 14 சைஸ், அதாவது 110, 80, 14 வரும். நல்லா எங்களுக்கு என்னன்னு சொன்னால் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக பாவிக்கக்கூடிய மாதிரி, நல்ல வேகமாக ஓடக்கூடிய மாதிரி, நல்ல பாடி பேலன்ஸ் உள்ள பைக்கும், நல்ல ஸ்போர்ட்ஸ் மாடலாக இருக்கிறதுக்காக அந்த பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜ் போட்டு வச்சுருக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறேன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். சி டைப் சார்ஜர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சார்ஜர் போர்ட். இதில் நம்மளாக யூஎஸ்பி நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 125R வந்து இப்போ லீசிங்கில் வந்து பெற்றுக்கொள்ளணும்னா என்ன மாதிரி என்ன இதுக்கு லீசிங்கில் எடுக்கணும்னு சொன்னால் பைக்கின் பெருமதி, அதாவது 8,29,900 என்ற ப்ரைஸ் தான் நீங்கள் 50% சரியாக அரைவாசி வீதம் நீங்கள் கட்டுற டைமில் லீசிங்கில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் 50% கட்டினா இப்போ நார்மலாக பைக்கின் பெருமதியோட சேர்த்து லீசிங்னு சொன்னால் பதிவு காசு 14,550 வரும். 4,29,500 நீங்கள் கட்டணும்னு சொன்னால் இந்த பைக்கை நீங்கள் லீஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மாடல் பார்த்தோம். இது வந்து 125R அப்படிங்கிற மாடல் தான். இதுலேயே 110 சிசிலேயும் எங்கிட்ட நிற்குது. இது வந்து சூம் 110 சிசி காம்பேக்ட் எடிஷன். இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக 90 12ங்கிற சைஸில் இது வந்திருக்கு. இதுவும் 5 இயர்ஸ் வாரண்டி தான். டிஜிட்டல் மீட்டர், எல்இடி அதே மாதிரி தான் எல்லாமே. இதுவும் ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல். இதுவும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக். கூடுதலாக எல்லாரும் விரும்பி எடுக்கிறாங்க. விரும்பி எடுத்துருக்கிற எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தந்துருக்குறாங்க. மனசுக்கு நிறைவான சந்தோஷமான ஃபீட்பேக் தந்துருக்குறாங்க. ஃபியூல் வந்து நல்லா வேலை செய்யுது. ஃபியூல் நல்லா வேலை செய்யுது. கிலோமீட்டருக்கு வந்து இது 110 சிசிங்கிறனால சாதாரணமாக இதே நாங்கள் எதிர்பார்க்கலாம். இது நார்மலாக இதுவும் ஒரு 55லேருந்து 60, 70 மட்டும் பாவிக்குது. சாதாரண சின்ன ஓட்டங்களுக்கு 50 கிலோமீட்டர் நார்மலாக ஓடும். ரைட் மற்றதுனா இது இந்த விலை என்ன மாதிரி வருது வந்து இது வந்து 7,19,900 ரூபா இது இந்த ப்ரைஸ். லீசிங்னு சொன்னால் 50% டவுன் பேமெண்ட்டும் எங்களுடைய பதிவு கட்டணம் மட்டும் வரும். பைக்கின் பெருமதியில் 50% நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லீசிங்கில் கட்டணும். ரைட். இதில் வந்து கலர் வேரியன்ட் என்ன மாதிரி வந்திருக்குண்ணா வந்து இதில் வந்து நிறைய கலர் 110 சிசியில் இது காம்பேக்ட் எடிஷனில் இது ஒரு தான் கலர். 110 சிசி EFI அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் மாடலில் எங்களுக்கு ரெட், ப்ளூ, மற்றது ஒயிட், பிளாக் அப்படிங்கிற 4 கலர்ஸில் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இது காம்பேக்ட் எடிஷன். இதுதான் கலர். இதுங்க மற்றது எல்லா பைக்லேயும் 4 கலர்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள்கிட்ட எல்லா பைக்லேயும் தேவையான ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ HF டிலக்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் 125R இருக்கட்டும், ஹங்க் 160 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எங்கள்கிட்ட தேவையான ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த மாதம் எங்கள்கிட்ட வந்து எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நிறைய பெனிஃபிட்டோட நாங்கள் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோம் வந்து 125Rம் 110Rம் பார்த்தோம். என்ன அடுத்தது என்ன மோட்டர் பைக் இருக்குது? அடுத்தது வந்து HF டிலக்ஸ். இப்போ நாங்கள் அடுத்த மோட்டர் பைக் பார்க்க போகிறோம். இது வந்து ஹீரோ HF டீலக்ஸ் மோட்டர் பைக். ஓகே ரைட். இந்த மோட்டர் பைக் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸில் வந்துருக்கு, அதே மாதிரி என்னென்ன பெருமதியில் வந்து இப்போ நீங்கள் விற்க போகிறீங்க? இது எல்லாருமே ரொம்ப விரும்பி எடுக்கிற மோட்டர் சைக்கிள். இதுவும் 5 இயர்ஸ் வாரண்டி. எங்கள் ஹீரோவில் எடுக்கிற எல்லாத்துக்குமே மெயினாக நாங்கள் சொல்கிறது 5 இயர்ஸ் வாரண்டி வருது. இது நல்லா ஃபியூல் வேலை செய்யக்கூடிய பைக். இது எல்லாருக்கும் இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பைக் சேல்ஸ்லேயே நம்பர் 1ல் இருக்கிற பைக். இதுவும் எங்கிட்ட தேவையான ஸ்டாக்ஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. இதையும் வந்து நீங்கள் எங்கிட்ட நீங்கள் 50% கட்டணத்தை செலுத்தி லீசிங் எடுத்துக்கலாம். இந்த பைக்கின் ப்ரைஸ் வந்து 5,77,900 ரூபா இந்த பைக்கின் ப்ரைஸ். இதில் வந்து இப்போ அடிஷனலாக வந்து என்ன ஃபீச்சர்ஸ் ஏதாவது வந்துருக்காங்க? இது வந்து எடிஷனலாக இது வந்து ஒன்லைட் மாடல் செல்ஃப் ஸ்டார்ட். இதில் எடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை. கூடுதலாகவே முன்னே எப்படி எங்களுக்கு சாதாரணமாக ஒரு மோட்டர் சைக்கிள் பெரிய செலவு இல்லாமல் எப்படி அழகாக வந்ததோ அதே மாதிரி நல்ல தரத்தோட வடிவாக இந்த பெயிண்ட் ஸ்டிக்கர்களில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப செலவு இல்லாமல் சிக்கனமாக பாவிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் அதாவது பைக் எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி அந்தந்த கிலோமீட்டருக்கு சரியாக ஆயில் மாற்றிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது. நார்மலாக ஒரு சிக்கனமாக பாவிக்கக்கூடிய பைக்குன்னு சொன்னால் ஜென்ஸுக்கு இது ஓகேயாக இருக்குது. நார்மலாக வந்து இது வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வேலை செய்யுது, அது மாதிரி சர்வீஸ் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா போடணும்? இது வந்து முதலாவது நாங்கள் இப்போ சேல்ஸ் எடுத்தால் ஒவ்வொரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்காகவும் எங்களோட சர்வீஸ் வரும். முதலாவது நீங்கள் 500 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் 500லேருந்து 750 கிலோ முதலாவது சர்வீஸ். ரெண்டாவது 3000லேருந்து 3500. இப்படி ஒவ்வொரு சர்வீஸுக்கு இடைப்பட்டு 3000 கிலோமீட்டருக்கு ஒவ்வொருக்கா நீங்கள் சர்வீஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் பைக்கில் எந்த பிரச்சனை வந்தாலும் வாரண்டி கிளைம் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து எல்லாமே பிளாக் கலர் தான் வந்திருக்கா இந்த வேரியன்ட்? இதில் எல்லாமே இந்த RBLன்னு சொல்கிற இந்த கலரில் தான் வந்திருக்கு. ரெட்டும் பிளாக்கும் கலந்து. ரைட். இதுவும் வந்து லீசிங் வசதி உண்டா? லீசிங் வசதி இதுக்கும் 5,77,900.
50 வீதம் நீங்கள் கட்டுறக்குள்ள நீங்கள் மொத்தமாக 3,03,500 ரூபா நீங்கள் பதிவு காசோட சேர்த்து நீங்கள் எங்களுக்கு செலுத்துறதில்ல உங்களுக்கு லீசிங் வசதியை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன மாதிரி மாடல் வருதுன்னா? அடுத்தது இருக்குது எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது. இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரீம் 125R. ரைட். இந்த மாதிரி மோட்டர் பைக், இந்த மோட்டர் பைக் வந்து என்ன ப்ரைஸ்? இதை வச்சு நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய பைக்காக இருக்கும். இது வந்து 125cc வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல். இதுவும் யாரும் நினச்சி பார்க்காத அளவுக்கு இப்போ HF Deluxe எங்களுக்கு எப்படி பெட்ரோல் பில்லு செய்யுமோ அதே மாதிரி இந்த பைக்லேயும் நாங்கள் பெட்ரோல் என்ன செய்யலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நார்மலாக சாதாரணமாக 60லேருந்து 70 வரைக்கும் எக்கனமி. சாதாரணமாக நாங்கள் உள்ளூர் ஓட்டங்களுக்கு பாவிக்கிற பைக்குகளுக்கு 60லேருந்து 70 வரைக்கும் இது ஃபீல் வேலை செய்யுது லிட்டருக்கு. மற்றது இது நல்ல ஸ்டைலிஷான பைக். இதுலேயே டிஜிட்டல் மீட்டர் நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. இது நாங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதுலேயும் காட்டும். இதை நாங்கள் பிரைட்னஸ் தேவைன்னா கூட்டி குறைச்சி கொள்ளலாம். அதை விட நல்ல அழகான ஒரு டிஸ்பிளேயோட இந்த டிஜிட்டல் மீட்டர் தந்துருக்காங்க. இதுக்கும் 5 years வாரண்டி தான். 5 years எல்லாத்துக்கும் 5 years வாரண்டி. மற்றது ஹெட்லைட்டை பற்றி நாங்கள் சொல்லியாகணும். இந்த ஹெட்லைட் வந்து நல்ல ஸ்போர்ட்டிவான ஒரு சூப்பர் பைக்கில் வந்த ஹெட்லைட். இரவைக்கு ஓடக்குள்ள நல்ல பவராக இருக்கும். இதுக்கு தேவையான பவராக இது தரும். மற்றது இதுவும் சிங்கிள் ABS. பின்னுக்கு அந்த சாரி கார்டிலேருந்து இந்த குட்டி மார்க் கார்டு மழை காலத்துலேயும் எங்களுக்கு ஈஸியாக நார்மலாக சேரடிக்காமல் பாவிக்கூடிய மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக பைக்கில் தந்துருக்குறாங்க. இதுவும் சாதாரணமாக இப்போ பெரிய பைக்குக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறத விட இந்த பைக் எல்லாத்துக்குமே ஓகேயா இருக்கும். சிசியும் ஓகே, அதே மாதிரி எல்லா விதமான பாவனைக்கும் உகந்ததாக இருக்கும். பெரிய பைக் தேவைன்னு சொல்கிறாங்களுக்கு பெரிய பைக்காகவும் இருக்கும், அதோட எக்கனமியாகவும் இருக்கும். இந்த பைக்கின் ப்ரைஸ் வந்து 7,76,900 ரூபா. இந்த பைக்கின் ப்ரைஸ் என்னன்னா 7,76,900 ரூபா. 7,77,900 ரூபா. ரைட். இதுவும் வந்து லீசிங் வசதி பெற்றுக்கொள்ளணும்னா இது லீசிங் வசதி இல்லை. எல்லாத்துக்குமே 50 வீதம் பைக்கின் பெருமையிலேருந்து 50 வீதத்தில் பெற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எங்களோட சுண்ணாத்தில் வந்து எங்களோட ஷோரூமில் எங்களை தொடர்பு கொள்கிற நேரம் நாங்கள் அதுக்கேற்ற சலுகைகளோட எங்கள் பைக்கில் விற்பனை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள்கிட்ட இப்போ தேவையான ஸ்டாக்ஸும் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஹங். என்ன ரைட், ஹீரோ 160R. ஹங்க்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேராக தான் இருக்கும். இது வந்து 160Rங்கிற பேரில் ஃபியூல் இன்ஜெக்டர் மாடலோட இது புதுசாக நிறைய வந்திருக்கு. இது உண்மைக்குமே சூப்பர் பைக் ஒன்று தான். வந்து நல்ல LED நல்ல லைட் ஸ்டைலிஷான ஹெட்லைட் உண்டு. அது UST ஃபோக், அதாவது இப்போ கண்டிருப்பீங்க எல்லா பைக்குமே புதுசாக வர்ற பைக் எல்லாமே விலை கூடின பைக் எல்லாமே இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த UST ஃபோக்கில் தான் வந்திருக்கு. இதுவும் சிங்கிள் ABS. இது வந்து மிகவும் குறைஞ்ச விலையில் ஒரு பெரிய பைக் ஒன்று தேவைன்னு சொன்னால் இந்த பைக்கு எடுக்கலாம். இந்த பைக்கு இந்த ப்ரைஸ் வந்து இன்றைக்கு வந்து 9,09,900 ரூபா இந்த பைக்கின் ப்ரைஸ். இது வந்து ஹீரோ 5 years வாரண்டியோட 160R நாங்கள் கொடுக்குற ரெடியாக இருக்கோம். இது ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல். இதுக்கும் எல்லா பைக்குக்கும் மாதிரி தான் டிஜிட்டல் மீட்டர், LED பிரேக் லைட்ஸ், LED சிக்னல்ஸ், இந்த மாதிரி சகல விதமான எலக்ட்ரிக் சாமானுக்கும் ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல் எல்லாத்துக்குமே 5 years வாரண்டி கம்பெனி கொடுக்குது. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இருந்தால் கட்டாயமாக அந்த நீங்கள் வாரண்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர்? இதுவும் சாதாரண இது 160ங்கிறதுனால இதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களோட எல்லா பைக்குமே எங்களோட மைலேஜ் வந்து கூட தான். இதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு 55லேருந்து 60 நார்மலாக சாதாரணமாக பெட்ரோல் வேலை செய்யுது. இது எல்லாமே நாங்கள் கஸ்டமர் எங்கள்கிட்ட ஏற்கனவே எடுத்த கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கை தான் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்ககிட்ட அநேகர் பைக்கை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதுனால நாங்கள் அநேகருக்கு அது தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னால் சொல்கிறோம். இதுலேயும் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. பைக் சார்ஜர் ஸ்பாட்டும் இருக்குது. இப்போ பைக்கில் ஹேண்டிலில் ஃபோன் ஸ்டாண்டுகள் வச்சு பூட்டி ஓடுற ஆக்களுக்கெல்லாம் நீங்கள் தேவையில்லாத வயர்கள் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் LCD டிஸ்பிளே, இந்த டிஜிட்டல் மீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அழகான ரொம்ப ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அழகான டிஸ்பிளே தான் தந்துருக்காங்க. இதுலேயும் பிரைட்னஸ் தேவைன்னா எங்களுக்கு கூட்டிக்கொள்ளலாம், குறைச்சிக்கொள்ளலாம். எல்லா விதமான இண்டிகேட்டும் காட்டும். எங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணால் எங்களோட ஃபோனுக்கான மிஸ் கால் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ அதோட பேட்டரி அளவு சகல விதமான இண்டிகேட்டும் இந்த டிஜிட்டல் மீட்டர்லாம் காட்டும். இந்த பைக் வந்து உண்மைக்குமே விலைக்கேற்ற பெருமை என்ன சொல்லணும், பெரிய பைக்குக்கு பெரிய பைக்காகவும் இருக்கும், நல்ல ஓட்டம் ஓடக்கூடியது, நல்ல பிக்கப்பாகவும் இருக்கும். அது மாத்திரம் நல்ல ஃபியூலும் வேலை செய்யும். பயப்படாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இந்த இதுலேயே வந்து எல்லாமே இந்த மாதிரி பிளாக் கலர்லாம் வந்திருக்கு அப்படியா? இதில் வந்து நைட் ஷோட்னு சொல்லி க்ரீன் கலரும் இருக்குது. க்ரீன் கலர் இப்போ எங்கிட்ட இல்லை. கூடுதலாக எல்லாரும் விரும்புகிறது இந்த கலருங்கிறபடியே இந்த கலர் எங்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. க்ரீன் கலருமே எங்கிட்ட தேவையான ஸ்டாக் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். கஸ்டமர் தேவைன்னு சொன்னால் எங்களோட ஷோரூமுக்கு வந்து நீங்கள் பைக்கை பார்த்துட்டு நீங்கள்
இது பண்ணிக்கலாம். எடுத்துக்கொள்ள போய் இருக்குமே. ரைட், இப்போ நாங்கள் ஹீரோ ஷோரூமில் வந்து 4 வேரியண்ட்டில் வந்து மோட்டோ பைக் பார்த்தோம். இத்தனை மோட்டோ பைக்கை வந்து இப்போ நாங்கள் ஒரு வாடிக்கையாளர் வந்து வாங்க போகிறேன்னு சொன்னால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன மாதிரி என்ன? பைக் எடுக்கிறவருக்கு கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐசி கட்டாயம் தேவை. ஐசியோட சேர்த்து பாஸ்போர்ட் சைஸில் 2 ஃபோட்டோஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அது 2 இருந்தாலே என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் பதிவுக்கு மேற்கொள்ளலாம். ரைட். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்க? இப்போ நார்மலாக இப்போ ரெடி கேஷுக்கு வந்து இப்போ கேஷுக்கு எடுக்கிற கஸ்டமர்ஸுக்கு வந்து 10,550 ரூபா பதிவு கட்டணும். எந்த பைக்காக இருந்தாலும் அதான் பதிவு கட்டணும். மற்றது லீஸ்ட்டில் எடுக்கிறாங்களுக்கு அந்த கட்டணம் வந்து கொஞ்சம் கூடவா 14,550 ரூபா. எல்லாத்துக்கும் என்ஐசி கட்டாயம் முக்கியம், பாஸ்போர்ட் சைஸில் அந்த ஃபோட்டோ கட்டாயம் முக்கியம். மற்றபடியான மிச்ச ஃபார்ம்ஸ் அந்த மிச்சமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். கஸ்டமருக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்களுக்கு என்ஐசியில் ஒரு ஃபோட்டோ காப்பியும் எங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் இருந்தால் மிச்ச விதமான சகல வேலைகளையும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வேலையும் நாங்கள் செஞ்சு அனுப்பக்கூடிய. அதே மாதிரி கூட சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. ஹீரோ எங்களை சொன்னால் மெச்சல் எங்கள் முன்னால் எங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதிலே நீங்கள் கூடுதலாக வந்து எங்களோட ஸ்பேர் பார்ட்ஸோ சர்வீஸோ சகல விதமான திருத்த வேலை எல்லாமே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கேயே நாங்கள் எங்களை கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரைட். இப்போ நாங்கள் சர்வீஸ் செய்யணும்னு சொன்னாலும் வேறு இடத்துல பொறுத்தவரை உங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் மோட்டோ பைக் வாங்கணும், பார்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட வந்து கொள்ளலாம். மோட்டோ பைக் வாங்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து முப்பதிவு செய்து கொள்வான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய மாடலில் மோட்டோ பைக் வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னி காலப்போக்கில் வந்து மோட்டோ பைக் விலையும் வர போதாமே. விலையும் அதிகரிக்க போகுது. அநேகமாக 15ஆம் தேதி பிறகு விலைகளில் ஒரு பாரிய மாற்றம் ஒன்று வரும். ரைட். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மோட்டோ பைக் வாங்கணுன்ற ஐடியா இருக்கிறவங்க எல்லாருமே புக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறோம். இந்த காணொலியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து மோட்டோ பைக் வாங்கணுன்ற ஆர்வம் இருக்காங்க, முன்பதிவு செய்து கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் விலைகள் வந்து அதிகரிக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தை வந்து தவற விடாமல் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் பார்த்தோம் ஹீரோ மோட்டோ பைக்கின்ற 4 வேரியண்ட்டில் வந்து மோட்டோ பைக் பார்த்துருந்தோம். என்னென்ன மாடலில் வந்திருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன ஃபீச்சர்ஸில் வந்திருக்கு, அதே மாதிரி என்னென்ன விலையில் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி உங்களுக்கு விலைக்கல்வி கிடைக்க போகுது, அதே நேரம் லீசிங் வசதி என்ன வேண்ட விவரங்கள் எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி முன்பதிவு செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் நிற்கிறோம் வந்து ஸ்டார் மோட்டார்ஸ், அதாவது வந்து சுண்ணாகத்தில் இருந்து நீங்கள் மல்லாகம் போகிற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட்டில், அதாவது சுண்ணாகம் மதவடின்னு சொல்லியிருக்கு. மதவடியிலேருந்து மல்லாகம் போகிற பக்கத்தில் ஒரு 150 மீட்டர் தொலைவில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த காணொலி பிரியோசனமாக இருக்கும். இந்த மாதிரி மோட்டோ பைக் வாங்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காணொலி நாங்கள் இப்படியே வர்றோம். புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.